என்ன கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே மறந்துட்டீங்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா? மறந்துட்டீங்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா? அல்லாஹ் ரசூலோட எவ்வளவு ஒழுக்கமா அதபா நடந்து கொண்டிருக்கிறான். என்ன இல்ல 3 ரக்காத் தொழுகைங்களே, அப்படியா வந்து அவசரமா இன்னொரு ரக்காத்த தொழுகைக்கு போனாங்க. சட்டம் அதுதான். அதுக்கு 3 ரக்காத் தொழுகைச்சா எலும்பி இன்னொரு ரக்காத் தொழுகைச்சா சரி, அல்லது 2 ரக்காத் தொழுகைச்சாரு 3 ரக்காத் தொழுகையா எலும்பி இன்னொரு ரக்காத் தொழுகைச்சா சரி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட முறை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக வந்து தொழுகிட்டு போனாங்க. இது மாதிரி நாங்க அதாவது எங்களுடைய மார்க்கத்துல வந்து ஒவ்வொரு விஷயம் எங்களுக்கு முன்மாதிரியா சொல்லி தரப்பட்டு மனிதன் வாழ்க்கையில தவறு நடக்கும், ஆனா ஏற்றுக்கொள்ற தன்மை வரும். ஏற்றுக்கொள்ற தன்மை வந்தா அவரோட வாழ்க்கையில முன்மாதிரி, அதாவது முன்னேற்றம் உண்டாகும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் போறாங்க. என்ன போறாங்கண்டா, அதாவது அவங்கள்ட்ட பொதுவாக ராவைக்கு சுத்துவாங்க. இவங்க ஏண்ட ஆட்சியில ஏதாவது குறைபாடுகள் நடக்குதா எல்லாத்தையும் பார்ப்பான். இப்படி போற நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் மது அருந்துறார் என்று செய்தி வந்துச்சு. உங்களுக்கு கொல்ல பக்கத்தால போய் மேல கூரையால ஏறி பார்த்தான். அவர் கண்டுட்டார். அமீர் முஃமினீன் வந்து பாக்குறாங்களே, ஹலீஃபா ஜனாதிபதி இப்ப மாட்டிதானே. சொன்னாரு, அமீர் முஃமினீன் அவர்களே, நான் செஞ்சது ஒரு குறை, நீங்க 3 தவறு செஞ்சீங்க. என்ன சொன்னார்? நான் செஞ்ச ஒரு தவறு, மதுவா இருந்தேன், நீங்க 3 தவறு செஞ்சுட்டீங்க அமீர் முஃமினீன் அவர்களே. என்ன 3 தவறு? ஒன்று, அனுமதி இல்லாம வந்தது, சலாம் சொல்லாம. 2வது, வீட்டு கொல்ல பக்கத்தால வந்தது, முன்னுக்கால தான் போகணும் வீட்டுக்கு. முன்னுக்கால தான் போகணும். 3வது, என்ற குறைய தேடி நீங்க வந்தீங்க. நீங்க 3 குறை, நான் ஒரு தவறு செஞ்சேன் அப்படின்னா. அமீர் முஃமினீன் அப்படி சொல்லி வந்தான். டேய், நான் யார வந்தீங்கிற நோய் மிச்சம் பேசாம ஆகலையே அப்படி சொல்லும். ஆனா ஈமான்தாரி என்றபடியால் தண்ட தவறுகளை ஒத்துக்கொண்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அவர் அண்டையில இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா மஜ்லிஸ்க்கு வரல. மிச்ச நாளைக்கு போற அந்த சகோதரர் வந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கண்ணுட்டு முன்னுக்கு கூப்பிட்டாங்க. மஜ்லிஸ்ல கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள காதுல என்னமோ சொன்னாங்க. அவரும் உமர் ரலியல்லாஹு தஆலா காதுல என்னமோ சொன்னாரு. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன விஷயம் இது? அப்ப அவர காதுல உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, நண்பரே உங்களோட தவற நான் யார்கிட்டையும் சொல்லல. என்ன சொன்னாங்க? நீங்க மதுபானம் மருந்தினே, அதை நான் யார்கிட்டையும் சொல்லல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அமீர் முஃமினீன் அவர்களே, நான் அண்டையோட இந்த பாவத்தை விட்டுட்டேன். பாத்தீங்களா? இவர் வயச வச்சு நான் யாருவா அப்படி எல்லாரும் சீரழிச்சுட்டா அவன் அந்த பாவத்திலே உறுதியாகிப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப பெரியோர் தவறு நடக்குது. என்ன தவறுண்டா, இந்த போனிக்கு தானே இது ஒரு முசீபத். அதுல பரக்கத்து 10% 90% முசீபத். பேசுறதுக்கு வந்த போன் இப்ப ஏசுறதுக்கு வந்து அதை விட மேல போய் இப்ப எந்த அளவுக்கு வந்துட்டுண்டா, வாட்ஸ்அப் ஆரம்பிச்சுக்கிறான். வாட்ஸ்அப் இது எந்த அளவுக்கு எங்கட மறைமுகமான தவறுகள் வாட்ஸ்அப்ல வருது. அவருக்கு தெரியும், அவருக்கு சொல்றாங்க, உங்களை பத்தி இப்படி வந்தீங்க, இவரை பத்தி இப்படி வந்தீங்க, இங்க ஒன்று இப்படி நடந்தீங்க, அங்க ஒன்று அப்படி நடந்தீங்க. அது மார்க்க சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. இயக்கத்துக்கு இயக்கம் சண்டை பிடிச்சாலும் ஒத்தண்ட குறைய வெளியாக்கலாது. இன்றைக்கு எல்லாம் பாதுகாக்க உள்ள வந்த குறையெல்லாம் அதுல பொண்ணு பார்க்க போனது, மாப்பிள்ள பார்க்க போனது, உள்ள பலாயெல்லாம் அதுல வருவது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றவங்களோட ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுறது, அமானிதங்கள் வெளிப்படுத்தப்படுறது, மற்றவங்களோட மான மரியாதைகள் கிழிக்கப்படுறதெல்லாம் நரகவாதிகளுடைய அடையாளம். எல்லாம் இன்றைக்கு வாட்ஸ்அப்பால எத்தனை பேர் நரகத்துக்கு போறது எல்லாம் பாதுகாப்பு. எவ்வளவு பெரிய முசீபத். இப்ப எந்த அளவுக்கு முசீபத் வந்துட்டுண்டா, அன்றைக்கு எங்கட ஒரு தாய் ஒரு கார்குண்ட வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டாங்க. பொண்ணு பார்க்க போனா உம்மாவும் மகளோ யாக போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு அது புள்ள புல் பரதா புள்ள நல்ல பக்குவமா வளர்ந்த புள்ள. அப்ப பார்த்துட்டு அந்த உம்மக்காரி சொன்னாவா, எங்கட குடும்பத்துல 2 பொம்பளைகள் வரல, கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாங்க, அதனால நாங்க இந்த நம்பரை தாரோம், உங்களோட மகளோட போட்டோ வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க அப்படிங்க. அவர் தாய் கார்குன், அவர் தீன்தாரி. அவர் உடனே கால் பண்ணார், இப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் சொன்னேன்,
இஸ்லாத்துல இப்படி பொன் பார்க்க சொல்லி இல்ல, மாப்பிள்ளைக்கு தான் வந்து பொன் பார்க்க சொல்லி, மாப்பிள்ளையோட ஒன்று ரெண்டு குடும்பத்தில் உள்ள பெண்கள் வந்து பாக்குறத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க வாட்ஸ்அப்ல உங்களோட புள்ளையோட போட்டோ அனுப்பினீங்கன்னா குடும்பத்தில் உள்ள எத்தனை ஆம்பளை பார்ப்பான், எத்தனை ஆம்பளை பார்ப்பான். அதே நேரத்தில் அந்த போட்டோ வச்சு இன்னைக்கு எவ்வளவு முசீபத்தில் செய்யணுமா இல்லாதா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரிய ஒரு முசீபத்தில் இன்றைக்கு எங்க சமுதாயம் மாட்டி வாட்ஸ்அப். அதற்கு அவங்களோட வாட்ஸ்அப் இல்லையா என்ன அப்படின்னு கேட்கிறான். வாட்ஸ்அப்பா போறதுக்கு நேரத்துக்கு பாதை போடுறதுக்கு எல்லாம் பாதுகாப்பு. இன்னைக்கு எத்தனையோ பேர் நெட்ல சுபவுக்கு இல்ல, தஹஜ்ஜத் தொழுதவங்க சுபஹ் இல்ல. ஏவாப்பா என்ன சுபவுக்கு இல்ல, இல்ல நெட்ல. அப்ப நான் பார்த்து நெலும்பு கடிச்சிடறதுக்காக நெட்டுக்கு பூட்டு கொண்டாங்க சரியா? இந்த டில்லிக்கு பெரிய நெட் இப்படி உள்ளுக்கு பூந்தா எல்லாம் சரி. பார்த்தா அவர் நெலும்பு நெட்ல இல்ல, இன்டர்நெட்ல மாட்டிப்பட்டிடும். அது சொல்லி தஹஜ்ஜதும் இல்ல, சுபஹும் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யஹூதி எப்படி திட்டம் போட்டு எங்களை வழி கெடுக்கிறான். இன்னைக்கு எங்களுக்கு குர்ஆன் ஓத டைம் இல்ல, வாட்ஸ்அப்புக்கு டைம் இல்ல. ஒருத்தர் சொல்லாத, நான் மக்ரிபில இருந்து இஷா வரைக்கும் வாட்ஸ்அப்ல வர மெசேஜ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு ஜுசு ஓதலாம் பாப்பா, ஒரு ஜுசு ஓது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து நான் சொல்லல, அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அப்ப எத்தனை நன்மை? எத்தனை நன்மை தம்பி? 30 நன்மை பாப்பா, 30 நன்மை. குர்ஆன் ஓதுற நேரத்துல இவர் வாட்ஸ்அப்புக்கு ஒதுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். வாட்ஸ்அப் 2.5 மணி நேரம் டைம் ஒதுக்கல, ஒரு கெஸ்ட் வரையல, குர்ஆன் ஓதையல, ஒரு யாசின் ஓதையல, இவர் வாட்ஸ்அப்புக்கு டைம் ஒதுக்கிறார். நெட்டுக்கு ராவெல்லாம் போகுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாசம் நான் போன நோம்புல சொல்லியிருப்பேன். போன நோம்புக்கு முதல்ல அவரோட மனைவி 53 வயசாம். அவ சொன்னாவாம், ஏய் நோம்பு வருவது, வேலை வெட்டிக்கிறோம், சரியான போர் ஆயிக்கும், எனக்கு ஒரு லேப்டாப் கொண்டு வாங்கிட்டாங்களா? யாரு? 53 வயசு. சுப்ஹானல்லாஹ், கபருக்கு போற வயசு கிட்டது. அப்ப இவ கேட்டானா, ஏம்மா